நாளைய நம்பிக்கை. இன்றைய செய்திகள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழக அமைச்சரவை கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. சென்னையில் உள்ள தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை நாளை கூடுகிறது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் நிலையில் அமைச்சரவை கூடுவது முக்கியத்துவம் பெறுகிறது. கூட்டத்தில் முக்கிய முடிவுகளை எடுத்து அது தொடர்பாக சட்டப்பேரவையில் அரசு அறிவிப்பு வெளியிட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. வகுப்பு சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா, நீதிபதிகள் சஞ்சய்குமார், KV விஸ்வநாதன் அடங்கிய அமர்வு விசாரிக்கிறது. டெல்லி NCR பகுதிகளில் இன்று காலையே வலுவான நடுக்கங்கள் உணரப்பட்ட நிலையில் தேசிய நில அதிர்வு மையம் படி ரிக்டர் அளவில் 5.9 உணரப்பட்ட இந்த பூகம்பத்தின் மையப்பகுதி ஆப்கானிஸ்தானின் இந்துகுஷ் பிராந்தியமாகும் என்று கூறப்படுகிறது. தற்போது வரை பெரிதாக சேதங்கள் ஏற்பட்டதாக தகவல் எதுவும் வெளிவரவில்லை. தொடர்ந்து ஆசிய கண்டத்தின் நாடுகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா வர்த்தக போரை தொடங்கியிருக்கும் சூழலில் இந்தியாவுடன் நெருக்கம் காட்ட சீனா முயன்று வருகிறது. குறிப்பாக அந்நாட்டின் கலை கலாச்சாரத்தை இந்திய மக்கள் அறிந்து கொள்வதற்காக விசா நடைமுறைகளை எளிமைப்படுத்தி உள்ளது. கடந்த 4 மாதங்களில் 85,000 இந்தியர்களுக்கு விசா வழங்கியுள்ளது. சீனாவின் இந்த திடீர் நெருக்கம் பல சந்தேகங்களை எழுப்புகிறது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 1.10 கோடி பெண்களுக்கு மாதந்தோறும் தமிழ்நாடு அரசு ரூபாய் 1000 வழங்கி வருகிறது. ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வங்கி கணக்கில் இத்தொகை வரவு வைக்கப்படுகிறது. அதன்படி நேற்று இத்தொகை வரவு வைக்கப்பட்டு SMS சென்றது. செல் எண் மாற்றினாலோ நெட்வொர்க் பிரச்சனை இருந்தாலோ SMS வராது. ஆதலால் வங்கி சென்று பாஸ் புத்தகத்தை பதிவு செய்து உறுதிப்படுத்த கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குளித்தலை தொகுதி திமுக முன்னாள் MLA M. கந்தசாமி காலமானார். திமுகவை அண்ணா ஆரம்பித்த காலத்தில் அவருடன் சேர்ந்து பணியாற்றியவர் கந்தசாமி. கடந்த 1967ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட்டு அவர் வென்றார். இதையடுத்து 1971ஆம் ஆண்டு தேர்தலிலும் அவர் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். உடல்நலம் குன்றியிருந்த நிலையில் அவர் மரணமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. IPL வரலாற்றில் மிகவும் குறைவான ரன்களை அடித்து அதை டிஃபென்ஸ் செய்து வென்ற அணிகளின் பட்டியலில் முதலிடம் பிடித்து பஞ்சாப் அணி சாதனை படைத்துள்ளது. முதலில் பேட்டிங் செய்த பஞ்சாப் நிர்ணயித்த 111 ரன்களை கூட எடுக்க முடியாமல் கொல்கத்தா அணி 95 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. இதனால் டிஃபென்ஸ் செய்து மாஸ் ரெக்கார்டை பஞ்சாப் அணி படைத்தது. அதிக ரன்களை சேஸ் செய்த அணியும் பஞ்சாப் அணிதான் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி. மீண்டும் வேறொரு செய்தியில் காண்போம்.